ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உடனுக்குடனாக டெய்லி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நிறைய பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பாக வந்து போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து பெறத்தில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் தொகை வந்து உயர்வாக வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மாதம் ரூபாய் 1000, அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் எப்பயுமே மாதம் ரூபாய் 1000 இது வரைக்கும் வந்து 6 மாதம் தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெற்றுன்னு வரீங்க. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயை வந்து கொடுக்க போகிறாங்க, உயர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு சிலவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1500 ரூபா வந்து கிடைக்க போகுது. அது யாருக்கெல்லாம் வந்து 1500 ரூபா கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து 1000 ரூபாயை வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேச போகிறோம். இந்த 1500 ரூபா வந்து 1000 ரூபா வந்து வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து 1500 ரூபா வந்து வாங்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணால் அந்த 1500 ரூபா கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மட்டும் இல்லாமல் 1500 ரூபா பெறத்துக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும், மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எப்படி வந்து நம்ம 1000 ரூபாய் வந்து பெற முடியும், 1500 ரூபாயை வந்து பெற முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் நமக்கு கிடைச்சிக்கிற அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து முழு விவரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். முக்கியமாக வந்து புதுசாக வந்து இந்த விண்ணப்பத்தில் வந்து அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து விண்ணப்பிக்க வந்து தவற விட்டுருப்பீங்க. அவங்க வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ வந்து 1000 ரூபாய் தொடர்ந்து வந்து வாங்கி வரவங்க 1500 ரூபாய் வந்து எப்படி வாங்குறது, என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து இருக்குது, அது யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த ஸ்கீமில் இப்போ 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வந்து உயர்த்துக்கு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேசுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிவிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் வந்து முகாம் மூலியமாக வந்து விண்ணப்ப படிவம் வந்து பெறப்பட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் கிட்டத்தட்ட வந்து 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் தமிழக அரசு வந்து தகுதி வாய்ந்தவங்களாக வந்து கருதி செப்டம்பர் 14-15 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வச்சு 1000 ரூபாய் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் தகுதியானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,06,50,000 பயனாளிகள் வந்து முதல் கட்டமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,13,00,000 பயனாளிகளுக்கு மேலே வந்து இணைஞ்சி மேல்முறையீடு பண்ணவங்களும் சரி, இல்லை வந்து பரிசு உள்ளது, கலாய்வில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் சரி நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக ரெகுலராக வந்து 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு வராங்க. ஒரு சிலவங்க வந்து 3 தவணையாக வந்து வாங்கியிருப்பீங்க, ஒரு சிலவங்க வந்து 6 தவணை தொடர்ந்து வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு வரவங்களுக்கு ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்து அதாவது வந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன காரணத்தினால வந்து உயர்த்த போகிறாங்க, எப்படி வந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதாவது நமக்கு கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் தகவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் வந்து வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் உயர்த்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக திட்டமிட்டு உள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து 1000 ரூபாயிலிருந்து அதுக்கு பதிலாக வந்து 1500 ரூபா கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வாக்குறுதியில் வந்து கொடுக்க போகிறாங்க திமுக அரசு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சுள்ளது. அது வந்து திமுக அரசு வந்து திட்டமிட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதாவது பட்ஜெட்டில் கூட வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து தமிழக அரசு மூலியமாக அறிவிக்க கூட அந்த வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே வந்து உயர்த்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்சது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தகவலாக வந்து ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இது போல் ஓய்வூதியம் பெறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வந்து மாற்றினாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா மாற்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை முன்னிட்டு உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் என்னன்னா, ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அரசே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. யாராருக்கெல்லாம் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வந்து
உயர்த்தத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மறுவாய்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். யாராக இருக்குன்னா மறுவாய்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பாக வந்து கூட்டிருக்காங்க. இந்த மறுவாய்வு முகாம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1105 முகாம் மேலே வந்து இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீட்டிக்கப்பட்டுள்ளது தொகை அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா 19,487 குடும்பங்கள் வந்து இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயை வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேருந்தும் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு, அதாவது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் அக்கௌண்ட் மூலமாக வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்து மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் தரப்புலேருந்தும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக வந்து நியூஸ் சேனல்லே வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவோம் அது சம்மந்தமாக. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் வந்து கொடுப்போம். இதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. ஆனால் ஜனவரி மாதமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பிப்ரவரி மாதம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் போலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் இந்த மாதம் வழங்கப்பட அதற்கு பணிகள் வந்து நடைபெற்று இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. பிப்ரவரி மாதம் புதிய விண்ணப்பம் வந்து அப்ளிகேஷன் வந்து முகாம் மூலியமாக வந்து நடத்தி பெறறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் வந்து தொடர்ந்து அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து நடைபெற்று இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக வந்து தமிழக அரசு சார்பில் முதல்வர் வந்து சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதமே தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கிரெடிட் பண்ணுறதுக்கு ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2 லட்சம் பேருக்கு வந்து மேல்முறையீடு பணங்களில் வந்து பணம் வந்து கிடைச்சிருந்தது. மீதமுள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மாதம் கலாய் ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சிட்டு 10ஆம் தேதி ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அப்ரூவல் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் 15ஆம் தேதி கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் மேல்முறையீடு பணங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து தகுதியானவங்களுக்கு கலாய் ப்ராசஸில் உறுதி செய்யப்பட்டதோ அவங்களுக்குலாம் வந்து 1000 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருந்து. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அமைச்சர்களுக்கு என்ன வந்து சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக அமைச்சர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஒருவருக்கும் வந்து விடுபடக்கூடாது. அதை வந்து ஆய்வு செய்து கண்டிப்பாக அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து செயல்படணும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து வராத இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்றத ப்ராசஸ் வந்து பண்ணி அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஆய்வு வந்து மேற்கொள்ளணும். இந்த ஸ்கீம் யாராருக்கெல்லாம் வந்து பணம் வருது, யாராருக்கெல்லாம் வந்து பணம் வரல, கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் வர்றதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும், தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட இந்த ஸ்கீமில் வந்து விடுபடக்கூடாது அப்படின்றத வந்து அரசு வந்து தனி கவனம் வந்து செலுத்தின்னு வராங்க. கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக அமைச்சர்கள் நிறைய வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக அமைச்சர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலினே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து மேற்பெற்றிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து கால் பண்ணி வந்து கேளுங்க. அது சம்மந்தமாக டீட்டெயில் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார், சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டால் எனக்கு வந்து பணம் வராது இருந்தது. அவங்க தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. அவங்க என்ன ப்ராசஸ் அடுத்த கட்டமாக வந்து பண்ணணும் அப்படின்றதை வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் சொன்ன கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து புரிய வரும். இது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து கண்டிப்பாக வந்து முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து வலியுறுத்தியிருக்கார், உத்தரவிட்டிருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை தனியாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக அமைச்சர் கீதா ஜீவன் வந்து ஒரு உறுதி வந்து முயற்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு மனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வில் உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கப்பெற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு மனுக்கள் கலாய்வில் உள்ளது. தகுதி உள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிச்சயம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கோயில்பட்டியில் ஒரு அமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கீதா ஜீவன் வந்து உறுதி வந்து கூறியிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து கலாய் ப்ராசஸ் வந்து நடக்கலையோ, யாராருக்கெல்லாம் வந்து வருவாய் கோட்டாட்சி நிலையில் உள்ளது உங்களுக்கு கலாய் ப்ராசஸ்க்கு அப்புறம் உரிய முடிவு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதுலாம் வந்து வந்ததோ கண்டிப்பாக அவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வரும். கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கான பணம் வந்து ₹1 வந்து கிரெடிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ₹1000 வந்து கிரெடிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட்டாக வந்து கேட்குறீங்க. என்ன டவுட்னா
இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் வந்து டேட் மாறி மாறி வந்து பணம் கிரெடிட் ஆகுது, ஒரே டேட்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வரீங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு 15ஆம் தேதி தான் வந்து பணம் வந்து எப்பயுமே வந்து செலுத்துகிற டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து தமிழக அரசு அறிவு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் சம்மந்தமாக அதாவது வந்து நிறைய பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுவில் 15ஆம் தேதி தான் வந்து பணம் வந்து ஒரு மாதமும் வந்து கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து தீபாவளி முன்னிட்டு 10ஆம் தேதியே பணம் வந்து கிரெடிட் ஆகும், பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்து சொல்லியிருந்தோம். அதுபோல் வந்து செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 14ஆம் தேதி பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. இது போல் ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பண்டிகை நாட்களில் முன்னாடியே வந்து பணம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ற வகையில் வந்து பணம் கிரெடிட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸாக்டான டேட் இப்போ இந்த மாதத்துல நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். பிப்ரவரி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15ஆம் தேதி தான் வந்து பணம் வரும். மார்ச் அதுக்கு மேலே எல்லா டேட்லையும் 15ஆம் தேதி தான் வந்து பணம் வரும். இதே வந்து சனி ஞாயிறு வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 13ஆம் தேதி பணம் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு நாள் தள்ளி 16ஆம் தேதி 17ஆம் தேதி வந்து உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு உங்கள் அக்கௌண்ட் ப்ராசஸ் பிரச்சனையாக இருந்தால் இல்லை பேங்க் சைடில் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் பணம் வந்து கிரெடிட் ஆக கூட 22ஆம் தேதி வரைக்கும் கூட வந்து கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகும். அதனால் வந்து ஒரு மாதமும் உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் பணம் வந்து கிரெடிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த 30ஆம் தேதிக்கு மேலே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகுனா அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது சம்மந்தமாக நீங்கள் டவுட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிங்கன்னா அது சம்மந்தமாக நான் வீடியோ போடுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்ப்லைனில் எப்படி வந்து கால் பண்ணி கேட்கணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போடுவோம். இந்த சிஎம் ஹெல்ப்லைன் நம்பரை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக வந்து ஒருத்தர் கால் பண்ணியே வந்து கேட்டிருந்தார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎம் ஹெல்ப்லைனில் ஃபோன் செய்து வந்து கேட்டேன், குடும்ப அட்டை என் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது அப்படின்னு வந்து கேட்டார். அதான் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாக வந்து முதல் கட்டமாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இ-சேவையில் வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது எங்களுடைய குடும்ப அட்டையின் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆயிருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அப்படி வந்து அவங்க கேட்கும்போது நீங்கள் புதிதாக தான் பதிவு செய்ய வேண்டும் என்று வந்து சொன்னார்களா அண்ணா அப்படின்றது வந்து அவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு தகவல். நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்கலாலும் இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை, குடும்ப அட்டையின் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து இப்போ முகாம் அடுத்த கட்டமாக வந்து வரப்போகுது. அந்த முகாம் எப்போ டேட்டுன்னு சொல்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க, லைக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்து தெரியும்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துனுவாங்க நம்ம சேனலில் எல்லா வீடியோவும். அப்போ வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து எந்த டேட்டில் வந்து முகாம் வந்து நடக்கும், எங்கே வந்து முகாம் வந்து நடக்கும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எங்கே நடக்கும், அப்ளிகேஷன் எங்கே வந்து போகணும், என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக டெய்லி வந்து அப்டேட்டட் வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக வந்து போட்டு வரும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்குறது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து கிடைச்ச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி தொகை உயர்வு பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற நம்பரை அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு கலாய் ப்ராசஸ் வந்து நடைபெறுது. இது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக மாற்றிக்கிட்டோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவோ புதுசாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவும் சரி இல்லை 1000 ரூபாயிலேருந்து 1500 உயரத்து சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக நாங்கள் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான பதில் நாங்கள் உடனடியாக கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதன் மூலயமா பயன்படுத்தி நம்ம கமெண்ட் ரிப்ளை பண்ணது மூலயமா பயன்படுத்தி அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து கண்டு நிறைய பேர் வந்து 1000 ரூபாய் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலயமா நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். சில்வர் பெல் பட்டனும் வந்து வாங்கியிருக்கும். அதனால் வந்து மக்கள் தரப்புலேருந்து கேட்கப்பட்ட கேள்வி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து முக்கியமான தகவல். அதனால் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் வந்து தேவையோ அதை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளையாக வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து உழைக்கும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.